ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சம்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இது கூட இதுக்கு தேவையான அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நெய் எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நம்ம டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான ஒரு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வைக்க போகிறோம். மாவு நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே வச்சிடலாம். இது ஊற கேப்பில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு காய்ச்சி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்க போகிறேன் நான். உங்களுக்கு எது தேவையோ சேர்த்துக்கலாம். வேறு வெங்காயம் மட்டும் வச்சு கூட செய்யலாம். ஸோ பட்டாணியெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் பட்டாணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சது தான், அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கிற பலகாரம் எதுவாக இருந்தாலும் உப்பு ஒரு கல் கூடவே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரிக்கும் போது அது கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே டைமில் மாவும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக உருட்டி பிடிச்சிட்டு நம்ம இதை இப்போ தேய்க்க போகிறோம். நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓவல் ஷேப்லேயே தேய்ச்சிட்டு இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதை இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். அந்த கார்னரை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம்.
உள்ளே வச்சுட்டு இதோட ஓரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி லைட்டாக அதில் வந்து அப்படியே பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சீல் ஆகிடும். இல்லை அப்படின்னா ஒழுங்காக ஒட்டலைன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவுலேயும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே டைமில் ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா செவக்க வரணும். ஸோ இந்த கலர் வந்ததும் நம்ம சமோசாவை வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மித்த சம்சாவையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சம்சா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஒரு கெச்சப் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.